ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெசிபி. இது வந்து வறுத்து அரைச்சு செய்யக்கூடிய ஒரு முட்டை தொக்கு. செம்ம டேஸ்டியா இருக்கும். சாதத்து கூட, தோசை, இட்லி, அதுக்குமே சப்பாத்தி, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம சூப்பரான இந்த வறுத்து அரைச்ச முட்டை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய். இதுல ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் வதக்கிக்கோங்க. லேசா செவந்து வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி வச்சிருங்க. இப்ப அதே வடிச்சட்டியை மறுபடியும் அடுப்புல வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, சும்மா பேருக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 வரமிளகாய். இதையும் இதுல போட்டுக்கலாம். இதையும் அப்படியே வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்பதான் எல்லாமே ஈவனா வறுபட்டு வரும். பாருங்க, இதுவும் வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வருது, கலர் மாறிடுச்சு பாருங்க. இதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தோடய இதையும் மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம். அந்த வெங்காயம், இந்த வறுத்த பொருட்களை எல்லாம் இந்த மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இதுல சேர்த்திடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரா வதங்கணும். அது வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கணும். அப்பதான் வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு தேவையான அளவு உப்பு இப்படியே சேர்த்திடலாம். இந்த தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போக வெந்து வதங்கி வரணும். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு பாருங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த விழுது, அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளிய கொஞ்சமா கரைச்சு வச்சிருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி கொஞ்சமா விட்டா போதும். புளி விட்டுருக்கோமா இல்லையானே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு விட்டா போதும். நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்திட்டோம். இப்ப பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துறேன். இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு சிம்ல வேக விடலாம். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தெளியணும், அது வரைக்கும் அந்த மசாலா வேகட்டும். இடையில இடையில இந்த மாதிரி திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில பிடிச்சுக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு இப்படியே வேக விட்டுருக்கோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் வந்துட்டு பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு ஒரு 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி கீரி வச்சுக்கோங்க. இந்த 4 முட்டை இதுல சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1/4 கப் தண்ணி. முட்டையும் இந்த மசாலாவோட சேர்ந்து வெந்து வரணும்ல, அதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டு இதை இப்படி வேக விடலாம். இந்த அளவு மசாலாவுக்கு நீங்க இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துலாம். நான் இன்னைக்கு 4 முட்டை தான் சேர்த்திருக்கிறேன். இப்போ திரும்ப இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே வேக விடலாம். இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க, முட்டையை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம முட்டை போட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம இதுக்கு மேல கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஈஸியான ஒரு முட்டை தொக்கு, செம்ம டேஸ்டியான மனமான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்துட்டு நீங்க ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பரோட்டா கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.